بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم إلى آخر الآية أو كما قال أو صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من وجد ساعة ولم يضحي فلا يقربن مصلانا أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியுடைய நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தினால் பயான் கூட நான் சுருக்கிக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே ஈதுல் அல்ஹாவுடைய மசாயில்களை நம்முடைய மஸ்ஜிதுகளிலே இமாம்கள் தெளிவான முறையிலே உங்களுக்கு பேசியிருப்பார்கள். ஒரு 20 நிமிடம் குர்பானியுடைய சிறப்புகளை சொல்லி அதனுடைய சுருக்கமான மசாயிலை சொல்லிக் கொள்வேன். நாம் எப்படி குர்பானி கொடுப்பது என்பதை நாம் தெளிவான முறையிலே உள்ளத்தில் பதிவு செய்து அது போன்று நாம் இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுப்போம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த குர்பானி என்பது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு காலத்தில் உள்ள உம்மத்துக்கு அல்லாஹ் இது இபாதத்தாக ஆக்கியிருந்தார். இந்த குர்பானி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்திலிருந்து அந்தந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே ஹதீஸ்ல நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான்: இது கர்ரப குர்பானன் ஃபதகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளைகள் ஹாபில் காபில் இருவர்களும் குர்பானி கொடுத்தார்கள். அவர்கள் இருவர்களிலே ஒரு நபருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்? யார் அது இருவர்களிலே தக்வா உள்ளவராக இருந்தாரோ அவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அண்ணன் தம்பி, காபில் என்பவர் அண்ணன், ஹாபில் என்பவர் தம்பி, இருவருக்கு மத்தியில ஷரியத்துல் விஷயத்திலே ஒரு மஸ்அலா வரும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானி கொடுக்க சொன்னான். உங்க இருவர்களிலே யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ நீங்கள் ஹக்கில இருக்கிறீர்கள், சத்தியத்தில் இருக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீன் மூலமாக சொன்னான். ஹஜ்ரத் ஹாபில் அவர்கள் ஆடை குர்பானி கொடுத்தார்கள். காபில் என்பவர் என்ன செய்தார்? தன்னுடைய விவசாயத்திலே மகசூல் செய்த அறுவடை செய்த தானியங்களை கொண்டு வந்து மைதானத்தில் வைத்தார். அன்பானவர்களே, அந்த காலத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரையும் அந்தந்த உம்மத்தில் குர்பானி கொடுக்க சொன்னான். ஆனா அல்லாஹ் குர்பானுடைய கரியை அந்தந்த உம்மத்துகள் சாப்பிடுவதற்கு தடையாக இருந்தது. குர்பானி கொண்டு வந்து மைதானத்துல வச்சிருந்தோம், வானத்திலிருந்து நெருப்பு வரும், யாருடைய குர்பானி கறி எரித்து சாம்பலாக்கி விடுகிறதோ அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கால வரையும் குர்பானுடைய கரிய மக்கள் சாப்பிடக் கூடாது என்று ஒரு சட்டம் ஷரியத் இருந்தது. புரிஞ்சுக்கலாம்? அப்போ ஹாபில் என்ற நபருடைய தம்பியுடைய குர்பான் ஏற்றுக்கொண்டான், அண்ணனுடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான்: இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அது யாருடைய உள்ளத்துல தக்வா இருந்ததோ முத்தகீனுடைய அந்த குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இங்க பல 100 பேர் நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம் சகோதரர்களே. ஆடோ மாடோ தயாரா இருக்குது குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி. நம்மிடத்துல பணம் இருக்கிறனால நம்ம மீது குர்பானி வாஜிபாகி விட்டது. குர்பானி கொடுத்தால் அந்த வாஜிபை நிறைவேறிவிடும். ஆனால் குர்பானி நிறைவேறுவது மட்டுமல்ல, அல்லாஹ் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன செய்யணும்னா, நாம் அறுக்கக்கூடிய குர்பானி நான் அல்லாஹுக்காக வேண்டி அறுக்கிறேன், அல்லாஹுக்கு பயந்து அறுக்கிறேன். என்னுடைய செல்வமோ என்னுடைய சலாஹியத்தோ என்னுடைய டேலண்டோ என்னுடைய திறமையோ கடுகு அளவு கூட இந்த குர்பானில இல்லை. அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தான், அந்த செல்வத்தை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன். ஆடு ரூபத்திலே, மாடு ரூபத்திலே, ஒட்டக ரூபத்திலே அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தை கல்வில கொண்டு வந்து ஒரு முசல்மான், ஒரு முஸ்லிம் அந்த ஆடோ மாடோ அறுக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த குர்பானை ஏற்றுக்கொள்கிறான். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். உள்ளத்தில் என்ன கொண்டு வரணும்? தக்வா கொண்டு வரணும். குர்ஆன் ஷரீஃப் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆயத்துகள் எத்தனை இபாதத் அல்லாஹ் தந்திருக்கிறானோ, தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்துல தக்வாவை எதிர்பார்க்கிறேன். பயபக்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா? தொழுகையிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஃபீ ஸலாத்தின் காஷிஊன். பயபக்தி ஏற்படுத்தி தொழுகிறீங்களா கேட்கிறான் அல்லாஹ். நோன்பு கடமையாக்கும் போது அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருப்பது நீ என்னை பயப்படுவதற்காக வேண்டிதான் சொல்கிறான். சகாத்து கொடுக்கும்
முஹப்பத்தை வெளியாக்கி பணத்தை கொடுக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்து விடுகிறது. லட்சோப லட்ச பணங்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் 25 லட்சம் பேர் அங்க நிக்கிறாங்களே, அரஃபாத்துல் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தர்பார் அழுறாங்களே, கதறி அழுறாங்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுல்லாஹ், கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து வந்த 25 லட்சம் ஹாஜிமார்களே, இந்த மைதானத்திலும் கூட, அரஃபா மைதானத்திலும் கூட, முஸ்தலிஃபா மினாவிலும் கூட நீங்க என்ன அமல் செய்றீங்க? அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன அமல் செய்றீங்க என்பதை அல்லாஹ் யஅலமுல்லாஹ், அந்த அமலை அல்லாஹ் பார்க்கிறான், அந்த அமலை அல்லாஹ் அறிந்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எவ்வளவுதான் பணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு சென்றாலும் உண்மையிலே நீங்கள் எடுத்து செல்வது, எடுத்து வருவது தக்வாவை தான் எடுத்து பயபக்தியோடு சென்று பயபக்தியோடு திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக எல்லா அமலிலேயும் அல்லாஹ் தக்வா என்ற பயபக்தியை எதிர்பார்க்கின்ற மாதிரி, நமக்கு ஹுக்கும் செய்கின்ற மாதிரி, இந்த குர்பானி வரும்போது அல்லாஹ் சொல்றான், சில பேர் 2 ஆடு அறுப்பாங்க, சில பேர் 3 மாடு அறுப்பாங்க, சில பேர் 10 மாடு அறுப்பாங்க, காந்தானா அறுப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஆயிரக்கணக்கான ஆடு அருங்கள் பரவாயில்லை, ஆயிரக்கணக்கான மாடுகள் அருங்கள் பரவாயில்லை, உங்களுடைய மாட்டுடைய கறியோ உங்கள் மாட்டுடைய எலும்போ அதோட ரத்தமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதில்லை. அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம் தான். என் மீது எவ்வளவு நீ பயத்தோடு இருக்கிறாய், என்னை எந்த அளவுக்கு நீ பிரியப்படுகிறாய் என்பதை வைத்துதான் அல்லாஹ் அந்த அமலுக்கு குர்பானிக்கு சவாபை தருகிறான். கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? முதலாக நாம் கொடுக்கிறோமே அந்த குர்பானி அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்கணும். ஒண்ணு. இரண்டாவது பாருங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனத்துல் முனவ்வராவில் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 10 வருஷம் தொடர்ந்து நபி அவர்கள் குர்பானி கொடுத்தாங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷம் குர்பானி கொடுத்தாங்க. அதுல ஒவ்வொரு தடவை குர்பானி கொடுக்கும் பொழுது ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பாங்க அன்னி என் தரப்பில் இருந்து, இன்னொரு ஆட்டெடுத்து கொடுப்பாங்க என்னுடைய உம்மத்தில யாருக்கு வசதி இல்லையோ அவங்க சார்பா நான் கொடுக்கிறேன். நான் சொன்னது இது, யாரும் நாஷ்டா பண்ணாம வந்திருக்கிறோம், சக்கரை வருது இல்ல, மயக்கமா வருது இல்ல, சீக்கிரம் முடிச்சிடறேன், 7:30 தான், 7:10 க்ளோஸ் பண்றோம் பயான் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்பதான் நீங்க ஒரு நல்ல ஜஸ்பாவோட ஆர்வத்தோட குர்பானி கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு குர்பானி பத்தி வருதுன்னா, மிம்பர்ல இருந்து இறங்கின உடனே நபி அவர்களுக்கு ஆடு தயார் இருக்கு, அங்கே குர்பானி கொடுப்பாங்க. ஹதீஸ்ல வருது, என் உம்மத்துல யார் கொடுக்கலையோ அவங்க சார்பா கொடுக்கிறேன், அதாவா அல்ல, நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்ல, அவங்களுக்கு சவாபை எத்தி வைப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா குர்பானி அமல் என்பது 1 வருஷம் கூட விடாமல் நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதனுடைய வரலாறு பலசாக இருந்தாலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தெளிவாக சொன்னது, பரவலாக ஆக்கியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. யாருடைய காலத்துல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு முஹப்பத் வைத்தார்கள், பிரியம் வைத்தார்கள்னா, ஒரு நபர் அல்லாஹ் அப்படின்னு ஒரு நபர் சொல்லிட்டாருன்னா அவர் பாக்கெட்ல என்ன இருக்கு எடுத்து கொடுத்துருவாராம். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கிதாப்ல வருது, பெரியார் எழுதுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, 100 ஆடு மேய்ச்சிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் அந்த வழியா வந்தார், அவர் பக்கத்துல போய் அல்லாஹ் அப்படின்னாரு. இது 50 ஆடு நீ எடுத்துக்கொண்டார், என்னமாமோ 50 ஆடு எடுத்துக்கொண்டார். வந்தவர் சும்மா இல்ல, அந்த பக்கம் போய் அல்லாஹ் அப்படின்னாரு, இன்னொரு 50 ஆடு நீ எடுத்துக்கொண்டார். இப்போ எதுவுமே இல்ல அவர்கிட்ட, ஆடு மேய்க்கக்கூடிய குச்சி தவிர எதுவுமே இல்ல. 3ஆவது தடவை வந்தவர் என்ன, அவரே என்ன செய்யறாருன்னா, வந்தவர் அல்லாஹ் அப்படின்னாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, என்கிட்ட ஆடு இல்ல, இருக்கு ஆடுலாம் கொடுத்துட்டேன், குச்சி மட்டும் தான் இருக்குது, இப்போ நானு உனக்கு அடிமையாயிடுறேன், உன் ஆட்டை நான் மேய்க்கிறேன்னாங்க. யார் சொன்னா இத? அல்ல புரியுதா பாய்? அல்ஹம்துலில்லாஹ். உன் ஆட்டை நான் மேய்க்கிறேன். இந்த சம்பவத்தை எழுதி உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பாருங்க தன் வாழ்க்கையை. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், இத கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் நபியை
பார்த்து அல்லாஹ் நீ வழிபடு என்று சொல்லிவிட்டால் அவர் யோசிக்காமல் கண் மூடிக்கொண்டு உடனே வழிபடுவார். குழந்தை பிறந்த உடனே ஹாஜிராவையும் அதற்கு இஸ்மாயில் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களே பார்த்து அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே உங்களுடைய கை குழந்தை ஹாஜிரா கொண்டு போய் நீங்க மக்காவில் விட்டுட்டு வாங்க. யோசிக்கவே இல்லை, விட்டுட்டு வந்தாங்க. அன்பானவர்களே, மக்கா முதல் தடவை அவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு தூரம் பார்க்கலாத மக்கள் நடமாட்டம் இல்லை, அதாவது இந்த செடி கொடிகள் இல்ல, மரங்கள் இல்ல, மலை பாலைவனம், மணல் பாலைவனம், தண்ணீர் கூட இல்லாத பூமியில அல்லாஹ் ஷானஹு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அங்க விட்டுட்டு வரும் பொழுது அவர் மனசு எப்படி இருக்கும்? 15 நாளுக்கு தேவையான பொருளை மட்டும் விட்டுட்டு போறாங்க. ஹாஜிரா அம்மா கேட்டாங்க, கணவரே, என்னுடைய கணவரே, தன்னந்தனியா மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த பூமியில விட்டுட்டு போறீங்களே, இந்த மணல் மேட்டிலே, இந்த பாலைவனத்திலே மக்கள் நடமாடக்கூடிய காலுடைய அடிச்சோடு கூட இல்லையே, நான் எப்படி இருப்பது இங்க? பதிலே சொல்லல. அப்ப அந்த நேரத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறான், ஹஜ்ரத் ஹாஜிரா, அல்லாஹ்வுடைய ஹுக்குமா? ஆமா. அப்ப திரும்பி பார்க்காம நீங்க போங்க. யார் சொல்றா? 15 நாளுக்கு பிறகு இந்த சாப்பாடு காலி ஆன உடனே சாப்பாடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன இல்ல, அவர் கவலை இல்லை. நம்ம 40 நாள் ஜமாத் போறோமே, 40 நாள் தேவையான சாப்பாடு எல்லாம் வாங்கி விட்டுட்டு போங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள். அவங்க உள்ளத்துல 15 நாளுக்கு பிறகு சாப்பாடு எப்படி கிடைக்கும் என்ற சிந்தனை இல்லை. சாப்பாடு எப்படியும் கிடைக்கும். கைசாபி மிலேகாக்கியும் அல்லாஹ் கா ஹுக்கும் ஹை. அல்லாஹ்வுடைய ஹுக்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். பாருங்க, விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வராங்க. நபி ஆச்சே, மனிதன் தானே. அந்த மர்வா மலையில கிட்ட வரும்போது ரப்பிடத்துல 7 துவா செய்யறாங்க. எத்தனை துவா? சூரத்துல் இப்ராஹிம் என்ற சூறாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய 7 துவாவை பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிம் ஆண்கள் பெண்களும் அந்த துவாவை நீங்கள் தஃப்சீரை பார்க்கணும். அதுல ஒரு துவா என்ன? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. புல் பூண்டு முளைக்காத இந்த பூமியிலே என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். உன்னுடைய பைத்துல்லா பவுண்டேஷன் போடப்பட்டிருக்கிறது, மணல் மேலா இருக்கிறது, அதுக்கு முன்னாடி நான் விட்டுட்டு போறேன். ஏன் தெரியுமா விட்டுட்டு போறேன்? நீ ஹுக்கும் செய்த தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, தொழுகையின் மூலமாக இந்த இடத்தை ஆபாது செய்வதற்காக. அதுக்கு பிறகுதான் எல்லா மக்களுடைய கல்வை இதன் பக்கம் திருப்பு, மக்கள் வருவதற்காக வேண்டி. மூணாவது தான் துவா செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, 13 வருட காலங்கள் பலம்மா பலக மஅஹு ஸஅய, அந்த அவருக்கு ஒரு உணர்வு வந்த பிறகு அவர் பேசக்கூடிய சக்தி, ஒரு விஷயத்தை விளங்கி சொல்வதற்கான உணர்வு என்று வரும்போது உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க. 12 அல்லது 13 வயசு அவருக்கு ஆன உடனே சிரியா நாட்டில பலஸ்தீன்ல இருந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 தடவை கனவு பார்க்கிறாங்க. தன்னுடைய மகனை அறுக்கிற மாதிரி கனவு பார்க்கிறாங்க. கனவு பார்த்த பிறகு தன்னுடைய மகனத்துல வந்து சொல்றாங்க, என்னுடைய மகனை இஸ்மாயிலே, நான் உன்னை குர்பானி கொடுப்பது போன்று நான் கனவு பார்க்கிறேனே, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அன்பானவர்களே, தாயுடைய தர்பியத்திலே வளர்ந்த, தாயுடைய கண்காணிப்பிலே வளர்ந்த, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திய ஹஜ்ரத் சய்யிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அபதி இஃஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்ன இருக்குதோ அதை நீங்க செய்யுங்கள், நான் பொறுமையா இருப்பேன். அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன்? அறுக்கிற மாதிரி, தன்னை பலியிடுற மாதிரி கனவு பார்த்தானா இல்லையா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க சொன்னாங்க. ஹாஜிராவிடத்துல சொல்றாங்க, நல்ல ஆடை உடுத்தி இவர் கையில கொடுன்னாங்க. தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போறாங்க. 3 இடத்துல ஷைத்தான் வழிகளுக்கு வந்தான். கல்லால் அடித்து அவர் துரத்தினாங்க. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன அல்லாஹ்க்கு படுக்க வைத்து நீங்கள் அறுத்தால், எங்க கண் மீது உங்க கண் பட்டால், அல்லது உன் கண் மீது என் மீது உன்னுடைய முகத்தை பார்த்தால், 100 வருஷத்துக்கு பிறந்த ஒரு சின்ன குழந்தை நான் உங்களை பார்த்து, நீங்கள் என்னை பார்த்து உங்க உள்ளத்தில் முகப்பத்து வந்துவிடும். அதனால அல்லாஹ்வுடைய குர்பானை கொடுக்காமல் ஆகிவிடலாம். கண்ணை கட்டி மல்லாக்க படுக்க வைக்காமல் குப்புற படுக்க வைத்து நீங்கள் அந்த கழுத்தை, இந்த கன்னத்தை பூமியோடு ஒட்டி நீங்கள் என்ன அருங்கள் என்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லும் பொழுது திகைச்சுட்டாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு தாய் 13 வருஷம் என்னை விட்டும் பிரிந்திருந்தால் தன்னுடைய குழந்தை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாங்க பாரு என்பதாக ஆச்சரியப்பட்டு குர்பானி அந்த கத்தி எடுத்து அறுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 100 வருஷம் கழிச்சு
100 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்களேன், கல்யாணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துட்டாலே எவ்வளவு சந்தோஷம் கொண்டாடுறோம். ஊர் ஃபுல்லா லட்டு கொடுக்குறோம். நம்ம ஊர்ல ஒரு பையன் 250 260 மார்க் வாங்கிட்டு 10 கிலோ ஜாங்கிர் வாங்கி கொடுத்தான். எத்தனை மார்க்குக்கு சொல்லுங்களேன். ஏன்னா அவன் உள்ளத்துல சந்தோஷம், நான் பாஸ் ஆயிட்டேன். மார்க் அப்புறமா நான் இத்தனை லட்சம் பேர்ல போய் நான் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி 10 கிலோ ஜாங்கிர் ஊர் ஃபுல்லா கொடுத்தான். அவனுக்கு உள்ளத்து சந்தோஷம். 100 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்து இருக்குது. கண்ணும் கருத்தும் பாத்துக்கிட்டாங்க. அதுவும் கொண்டு மக்கால விட சொன்னாரு. அந்த குழந்தையே அறுக்க சொல்ற அல்லாஹ் தயாராயிட்டான் அல்லாஹுக்காக வேண்டி. அப்ப தன்னுடைய குழந்தையின் மீது இருந்த முஹப்பத்தை அறுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். எனவே மக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அல்லாஹ் இதை கடமையாக்கி இருப்பது என்ன? துனியாவுடைய முஹப்பத், செல்வத்துடைய முஹப்பத் எல்லாமே இந்த குர்பானின் மூலமாக நாம் அறுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அறுக்கணுமா இன்ஷா அல்லாஹ்? அறுக்கின்ற நேரத்துல தான் சகோதரர்களே, அறுக்கிறான் அறு முடியல, அறுக்க முடியல, அறுபடல. அவர் முழு சக்தியை அவர் செலுத்தி கையில, நபிமார்களுடைய சக்தி சொர்க்கத்துடைய இந்த துனியாவில கணக்க வச்ச சொர்க்கத்தை கணக்க வச்சா 4000 பேரோட சக்தி அல்லாஹ் நபிமார்களுக்கு தந்திருக்கிறான். 4000 பேர் சக்தியை கையில கொண்டு அறுக்கும் போதும் கூட அறுபடல. ஒரு உருதுல பயான் பேசுறவர் பயான் சொல்றார். உருதுல பயான் பேசுறவரு பக்கத்து நாட்டுக்கார ஒரு இடத்துல பயான் சொல்றாரு. அல்லாஹ் பேர் ஜலீல். அல்லாஹ் பேர் என்னங்க சொல்லுங்களேன். கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர். கலீல் யார் பேரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் கலீல். ஹஜ்ரத் அல்லாஹ் பேர் என்ன? ஜலீல். இப்ப பாருங்க, அந்த கத்தி இருக்குதே, அந்த கத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பேசிட்டான். கத்தி என்ன அர்த்தம்? ரூட் வேற மாதிரியா போகுது, கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. புரிஞ்சுங்களா? ரூட் எங்க மாத்தலனால அந்த கத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேச்சான். அவர் ஒரு அளவு கவிதை நடையில அவர் பேசுகிறார். கவிதை நடையில அவர் பேசுகிறார். நீங்க போய் ஹதீஸ்ல ஆதாரம் பார்க்க முடியாது, குர்ஆன்ல ஆதாரம் பார்க்க முடியாது. பயான் வந்துட்டே இருக்கும்போது அவர் கவிதையில சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, கத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுதான் பேசிச்சான். இன்னொரு கத்தி சொல்கிறதா, खलील चलाता है जलील रोकता है. खलील அறுக்கிறார், ஜலீல் தடுக்குகிறான். அத புரியுதா இல்லையாங்க? खलील யாரு? சப்தமா சொல்லுங்க. ஜலீல் யாரு? खलील चलाता है जलील रोकता है. खलील அறுக்கிறார், ஜலீல் என்ன செய்றான்? தடுக்குகிறான். ஏ खलील तू ही बता, ओ खलील நீயே சொல். मैं खलील की बात मानूं या जलील की बात मानूं? ओ खलील நீயே சொல்லுப்பா, நான் உன் பேச்சு கேட்கிறதா ஜலீல் பேச்சு கேட்கிறதா? யார் பேச்சு கேட்கணும்? அல்லாஹ் பேர் என்ன? ஜலீல். அல்லாஹ் பேச்சு என்ன? அந்த கத்திக்கு அறுக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் நீக்கி விட்டான். இந்த நேரத்துல தான் வானத்திலிருந்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம். மிகப்பெரிய ஒரு ஆட்டை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து கொடுக்குகிறான். ஜிப்ரீல் கொண்டு வருகிறான். ரிவாயத்துல வருது, ஜிப்ரீல் இவரு அறுபடாதனால பதட்டம் ஆயிட்டார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கீழே இறங்கும் பொழுது தக்பீர் ஓதிக்கொண்டே கீழே இறங்குகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யார் ஓதுறா இத? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் ஓதிக்கொண்டே ஆட்டை சொர்க்கத்துக்கு கொண்டு நின்றிருக்கிறார். கையில கத்தி வைத்திருந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். யார் சொல்றா இத? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண் கட்டி கீழே படுத்திருந்த இஸ்மாயில் நபி எழுந்து நின்று சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த 3 வார்த்தையும் இந்த 3 நபர்கள் மூலமா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். அதனால 10ஆம் தேதி அசர் வரையும் 23 வக்து நேத்து முடிஞ்சு. நேத்திலிருந்து வரக்கூடிய 10ஆம் தேதி அசர் வரையும் 23 வக்து ஐயாமு தஷ்ரீக்குடி தக்பீர் என்று சொல்வாங்க. இத ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பின்னாடி ஆண்கள் சப்தமிட்டு மஸ்ஜிதில ஓத வேண்டும். பெண்கள் கூட என்ன செய்யணும்? இதை படிக்கணும். இமாமோடு தொழக்கூடியவர்களும் இதை சொல்லணும். இமாமோடு சேர்ந்து தொழும்போது 2-3 ரக்காத்து விடப்பட்ட மஸ்பூக்களும் சொல்லணும். இமாமுடைய ஜமாத்தை விட்டவர்கள் தனியா தொழுவாங்க, அவங்களும் சொல்லணும். கதா செய்பவர்களும் இந்த தக்பீரை சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். சொல்லமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா பாக்கியத்தையும் நமக்கு தருவானாக. குர்பானுடைய எல்லா சவாபி அல்லாஹ் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க உஸ்ஹியா சொல்றீங்களே, எங்களுக்கு குர்பானி கொடுத்த என்ன சவாபி யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பிகுல்லி ஷஹரத்தின் ஹஸனா. அந்த குர்பானுடைய ஆடு மாடுடைய உடம்புல எவ்வளவு முடிகள் இருக்குமோ அந்த முடி அளவுக்கு அல்லாஹ் சவாபை தருகிறான்.
இன்னொரு சுன்னத்தான் அமல் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு வீட்டுல இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அலி இருக்கிறாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு பெயர்ல ஒரு ஆடு அறுக்கப்படுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா, தூமி எழுந்து நில்லுங்கள், அந்த ஆட்டுக்கு முன்னாடி போய் நில்லுங்கள். அந்த ஆடு அறுக்கப்படுகின்ற நேரத்திலே அதனுடைய ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் உன்னுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். உன்னுடைய எல்லா பாவத்தை அல்லாஹ் மன்னித்து. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்ப நாம ஆடு அறுக்கிறோம், கரிமல் சொல்லிட்டாரு, நபி ஸல்லல்லாஹு சொன்னனால வந்திருக்க ஆடு மாடு அறுக்கிறவன் எல்லாமே வெளியில இருந்து வந்திருக்கிறான், அறுக்கிற ஆளோ கைர மஹரமோ, வந்திருக்கிறோம் கைர மஹரமானாலு அது சொன்னாலும் சொல்லி மேக்கப் போட்டு போய் நம்ம பொம்பளை நிக்க கூடாது. புரிஞ்சுங்களா? மேக்கப் போட்டு போய் பத்தாத்து தான் எல்லாம் இருப்பாங்க. நம்ம ஆள், நம்ம சொந்தக்கார் யாரு திருமணம் முடித்துவது, ஏற்கனவே திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, மாமு, படப்பா, சச்சா, கணவர், அதே மாதிரி அண்ணன் தம்பி, இவங்க அறுக்கின்ற நேரத்திலே பெண்கள் வந்து அந்த குர்பானுடைய ஆடோ மாடுக்கு முன்னால் நிற்பது ஒரு சுன்னத்தான அமல். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதிரி நின்றால் ஒண்ணு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்த ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால். இரண்டாவது, நாளை மறுமையிலே 70 மடங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்பானியுடைய அந்த மாட்டுடைய எடையை கூட்டுகிறான். உதாரணமாக ஒரு மாடு 80 கிலோன்னு வச்சுக்கீங்களேன், 100 கிலோ தான் வச்சீங்களேன், என்ன மேலோட்டமா பார்த்தா 80 தாண்டல. நான் பார்த்தேன் ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லாமே, சில மாடுகள் 100 இருக்குது, ஒரு 100 கிலோ வைங்களேன். அப்போ வந்து 70 மடங்குன்னா தராசுல நாளை மறுமையில எத்தனாயிரம் கிலோ இல்லங்க, 7000 கிலோ. 5600 வந்து 80 கிலோன்னு வச்சனா 100 கிலோ வச்சா அப்ப 7000 கிலோ. நீங்க கொடுக்கிறது 100 கிலோ மாடு. நாளை மறுமையில ஹஜ்ரத் ஃபாத்திமா சொன்னாங்க, 70 மடங்கு உங்களுக்கு குர்பானுடைய அந்த கரியை அல்லாஹ் கூட்டி கொடுப்பானால மறுமை. நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த குர்பானுடைய அமல் என்பது. கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இது ஒரு பக்கம் ஃபஸாயில இருந்தாலும் மசாயில் என்ன தெரியுங்களா? குர்பானி கொடுக்கக்கூடியவர் கலிமா சொன்னவராக இருக்க வேண்டும். அறுக்கக்கூடியவர் அறுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த மாடு அறுக்கிறது ரொம்ப கஷ்டம், போட்டு மூச்சு பிடிச்சு அறுத்தா கூட நம்மளால அறுக்க முடியறதில்லை. நல்ல தாக்கத்துள்ளவங்க அருங்க. பக்கத்துல ஒருத்தர் கைர்ஹோம் நின்றுப்பா, நம்ம அறுக்க தூர உரிக்கிறதுக்காக வேண்டி என்ன பாய் அறுக்கிறான்னு சொல்லி அவன் நம்ம கையை பிடிச்சு நல்லா தேய்ச்சி அறுத்தான்னா, நல்லா அழுத்தி அறுத்தான்னா, அவனுடைய அழுத்தத்தின் மூலமாக அந்த மாடு அறுபடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாட்டுக்கறி சாப்பிடுவது ஹராமு. நல்லா கவனிங்க, அந்த மாட்டுக்கறி சாப்பிடுவது, நான் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறோம், நம்முடைய அறுப்பதினால அந்த மாடு அறுபடல, கையொத்து நம்ம கையை பிடித்து அழுத்து அழுத்துகின்ற நேரத்திலே அவனுடைய அழுத்தத்தின் மூலமாக அந்த தொண்டையில உள்ள 4 குணம் 4 நரம்புகள் அறுபட்டால் அவ கைர்கோமா கலிமா சொல்லாதனா இருக்கிற காரணத்தினால அந்த குர்பானி கறி சாப்பிடுவதற்கு கூடாது. அதனால குர்பானி கொடுக்கக்கூடிய மக்கள் நாம இருக்க வேண்டும், சக்தி உள்ளவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தாங்களே, அதனால நாமும் மறுக்கலாம் சொல்லி அந்த மாடு கிட்ட போகும்போதே கைகள் வேபர சொல்லுது. சில பேருக்கு வந்து பாத்தீங்களா, சில பேருக்கு ஏன்னா அழுத்து சொன்னாங்களே நாம் மறுக்கலன்னு சொல்லி, நல்ல யார் தாக்கத்துள்ள இருக்கிறாங்களோ அவங்க மறுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஆடு தெருவுல, ரோட்டுல, மோரியில அறுக்காதீங்க. தெருவுல வந்து ஓரமா இருந்தா கூட அந்த ரத்தங்கள் வெளியே வரக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது வந்து நம்முடைய குர்பானியுடைய மாட்டினுடைய சாணமோ அல்லது அதனுடைய சிறுநீரோ அல்லது அதன் ரத்தமோ தெருவுல போடுவது, மூளை விடுவது தடை செய்யப்பட்ட விஷயங்கள். ஒன்று ஷரியத்துக்கு மாற்றமானது, இரண்டாவது நம்முடைய சுகாதாரத்துக்கு கேடானது. அது நம்ம முஸ்லிம் முஹல்லாக்கள் யார் வந்தாலும் கூட முஸ்லிம்கள் இவரும் வந்து அசுத்தமானவர்களா என்றெல்லாம் பேசிட்டு போவாங்க. அதை தயவு செய்து வந்து தெருக்களில் அறுப்பதை விட்டு விட்டு வீட்டுக்கு பின்புறத்தில் அருங்க. 2. மூணாவது வந்து பாருங்க சகோதரர்களே, அது வந்து அறுக்கின்ற நேரத்து சில பேர் போன வருஷம் நான் பார்த்தேன். நான் இது மக்கால இருந்தேன், மக்கால மினால இருக்கிறேன். ஒரு மாடு 7 பேர் நின்று போட்டோ அடிச்சு வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. எதுல அனுப்புறாங்க? வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. ஏன் வாட்ஸ்அப்ல அனுப்புற? அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன தக்குவா எங்க போச்சு? நீ அல்லாஹ்வுக்கு அனுப்புறியா மக்களை காட்டத்துக்கு அனுப்புறியா? மாட்டுக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறது, மாட்டுடைய அறுக்கும் போது போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போறது, இதுவெல்லாம் ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்கள். தவிர்ந்திருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். தவிர்ந்திருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஆடு மாடு அறுத்தாச்சு. அறுத்த பிறகு சில பேர் மசாலா கேட்கறாங்க, ஏன் அஜித்து அந்த கறி நாமளே சாப்பிட்டுக்கலாமா? என்ன சாப்பிடாம கை பாருங்க, நாமளே சாப்பிட்டுக்கலாமா? உனக்கு இருக்கிறது ஒரு கால்களும் கறி தின்னால வயிறு ஃபுல் ஆயிடும். புரிச்சுக்கலாம்? எந்த உம்மத்துக்கும் ஜாயிஸ் இல்லாத தடை செய்யப்பட்ட அந்த அந்த கறி அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். அத நபியுடைய அஹ்லாக் என்ன தெரியுங்களா? அந்த கறியை 3 பங்கா போட்டு, ஒண்ணு நமக்கு, ஒண்ணு சொந்தக்காரர்களுக்கு, ஒண்ணு ஏழை எளிய மக்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்?
இதன் மூலமாக சகோதரத்துவம் ஏற்படுகிறது, உள்ளத்துல முகப்பத் ஏற்படுகிறது. மூணாவதாக சொந்த பந்தங்களுக்கு அரவணைத்து நடக்கக்கூடிய சவாபை அல்லாஹ் தருகிறான். அது அல்லாஹ் ரசூலுடைய வழிபட்டு நடக்கக்கூடிய சவாபை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹுடைய நிஷானை சின்னங்களா இருக்கக்கூடிய குர்பானியின் மூலமாக அல்லாஹுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய சவாபை அல்லாஹ் நமக்கு தருகிறான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்னும் ஏராளமான மசால் இருக்குது. இன்னைக்கு இது போதும் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்பானுடைய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய குர்பானியை அல்லாஹ் கபூலியத்தோட ஆக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய சந்தோஷம் பெறக்கூடிய மக்களா அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக. உலகம் நம்ம நாடு முழுவதும் எவ்வளவு குர்பானிகள் கொடுக்கப்படுகிறதோ சகோதரத்துவத்தை சொந்த பந்தங்கள் அரவணைத்து நடக்கக்கூடிய அந்த சவாபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்